Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஹேர் ஆயில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட்லயே வந்துட்டு செஞ்ச இந்த ஹேர் ஆயிலோட பெனிஃபிட் and இது எப்படி செய்யறதுன்றதும் நம்ம பார்க்கலாம். சோ இந்த ஹேர் ஆயிலோட பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபாலை வந்து நல்லா ஸ்டாப் பண்ணும். ஹேர் growth வந்து ப்ரோமோட் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த dandruff problems இருந்துச்சுனா அது வந்து கண்ட்ரோல் ஆகும். ப்ளஸ் வந்து உங்களோட grey hairs வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். சோ இந்த ஹேர் ஆயிலை வந்து எப்படி நம்ம ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு கோட்டக்கல்லோட நீலபிரிங்காதி கீரை தைலமோட ஹேர் ஆயில் ரிவ்யூஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஹேர் ஆயில்ஸ் வந்து என்னால் வாங்க முடியாது, நான் வந்துட்டு எனக்கு அவ்வளோ காசு அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம வீட்டில் வந்து செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இதுவும் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ வாங்க நம்ம இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். ஸோ நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். நான் இங்கே பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கத்தாழை இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து நமக்கு வந்து அந்த ஒத்த செம்பருத்தியோட இலை, ஒத்த செம்பருத்தி பூவும் கிடச்சிதுன்னா அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கொத்து அளவுக்கு நம்ம வந்துட்டு வேப்பிலை எடுத்துக்கலாம் இங்கே. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்துட்டு ஒரு 7-8 வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். நான் வந்து இப்போது 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து காய்க்கிறதுக்கு வச்சுருக்கேன் ஒரு பவுலில். நீங்கள் வந்துட்டு எடுத்தோடனே இவ்வளோ ஜாஸ்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துலேயும் வந்து பாதி பாதி எடுத்துக்கோங்க. கம்மியாக வந்து பண்ணி பாருங்கள். ஒரு 100 ml 200 ml நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அது செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதிகமாக பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக காஞ்சி பபுள்ஸ் வரும்போது நான் வந்துட்டு கத்தாழையில சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அதை சின்ன சின்ன க்யூபாக வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதையே நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்குறோன்னா இது வந்து ஒரு ஜெல் ப்ராடக்ட், தண்ணி உள்ள ப்ராடக்ட். ஸோ அதனால் முன்னாடியே வந்து நம்ம இதை சேர்த்துக்கிறது பெஸ்ட்டு. சேர்த்துட்டு ஒரு வாட்டி லைட்டாக வந்து அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க போதும். இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து சிம்லேயே தான் வச்சு பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு பொருளும் வந்து இங்கே வந்து கருகக்கூடாது, அதுதான் மெயின். அதோட ஜூஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நமக்கு எண்ணெயில் வரணும். ஸோ இது கொஞ்சம் பபுள்ஸ் விட்டு லைட்டாக வந்து ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து நெல்லிக்காயில் அந்த வந்து சின்ன சின்ன க்யூபாக வந்து கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்க சீட் வந்து எடுத்துருங்க. மறுபடியும் இது ஒரு 5 minutes வந்து நம்ம லைட்டாக வந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு ஒரு 5 minutes ஆகிருக்கு. நல்லா வந்து ரெண்டுத்தோட ஜூஸ் வந்து நல்லா இறங்கியிருக்கு, நல்லா நுர வச்சுருக்கு. இப்போ வந்து நம்ம மற்ற இலை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. முதல்ல சொல்லும்போது ஒரு கொத்துன்னு சொல்லியிருப்பேன், ஒரு கொத்து கிடையாது, ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம கிரே ஹேர்ஸ் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து பிளாக்காக மாற்றுறதுக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ஹேர் ஃபால் அப்புறம் dandruff இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்ல எஃபர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் கருவேப்பிலை வந்து அதிகமாக சேர்த்துக்கிறதுல தப்பு கிடையாது. இது சேர்த்து ஒரு 2 minutes லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு ஃபுல் கை எடுக்காமல் ஒரு அரை கை இல்லைன்னா 1/4 கை போதும், நம்ம வந்து வேப்பிலை சேர்த்துக்கணும். இது வந்து நமக்கு dandruff வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த ஒத்த செம்பருத்தி இலையை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த இலையும் பூவும் வந்து நமக்கு நம்ம ஹேரை வந்து நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும், ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட ஹேரை வந்துட்டு எந்த ஒரு ஸ்ப்ளிட்டண்ட் இல்லாமல் நமக்கு நம்ம ஹேர் வந்து நல்லாயிருக்கும். ஆயில் பண்ணும்போதெல்லாம் நம்ம ஹேர் நல்லா ஷைனிங்காகவும் ஸ்ப்ளிட்டண்ட் இல்லாமல் நல்லாயிருக்கும். இன்னொன்று ஹேர் க்ரோத்தும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ப்ரமோட் ஆகும். ஸோ நாங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு இது இலையும் சேர்த்துக்கோங்க, பூவும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம், இல்லை காய வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான்.
ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அதோட பவுடர் கிடச்சா கூட நீங்கள் வந்து ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா நீங்கள் அந்த மாதிரி பவுடர்ஸ் அதெல்லாம் போடுறதுக்கு நீங்கள் வந்து நேச்சுரலாக கிடைக்கிறத அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது போடுறது தான் நல்லது. இப்போ நான் வந்து இதில் கருஞ்சீரகமும் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து விட்டுருங்க. இதில் நம்ம கருஞ்சீரகம் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம சேர்த்துருக்கிறது முக்கால்வாசி ஐட்டம் வந்து குளிர்ச்சியான ஐட்டம். இந்த கத்தாழை அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் குளிர்ச்சியாக வெந்தயமெல்லாம் குளிர்ச்சி. ஸோ அதனால் அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம். வெந்தயத்தை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும், ஷைனாக வச்சுக்கும், டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணும். கருஞ்சீரகம் வந்து நமக்கு க்ரே ஹேர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். க்ரே ஹேர்ஸ் இருந்தால் உங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒயிட்டில் இருந்து அப்படியே வந்து கம்மியாகி உங்களுக்கு பிளாக்காக மாறிடும். இப்போ வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து நல்லது. நீங்கள் பெரிய வெங்காயம்லாம் சேர்க்கக்கூடாது. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா முன்னாடி சேர்த்திங்கன்னா அது வந்து அதோட கரிஞ்சு போயிடும். அதனால லாஸ்ட்டாக சேர்க்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம சிம்மில் தான் பண்ணணும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே உங்களுக்கு பச்சை பசேல்னு தான் இருக்குது. உங்களுக்கு வந்து கலரே மாறி இருக்காது. அந்த பூவோட கலர் மட்டும்தான் கீழே இறங்கியிருக்கும் தவிர உங்கள் இலையெல்லாம் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கணும். லாஸ்ட் வரைக்கும் இப்படி தான் வரணும் நமக்கு. அப்போ தான் வந்துட்டு நமக்கு அதோட ஜூஸ் வந்து ப்ராப்பராக எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். நமக்கு வந்து கருகக்கூடாதுன்றதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சிம்லேயே பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த வெங்காயம் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அதோட ஜூஸ் வந்து நல்லா இறங்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா அது அப்படியே பிரிஞ்சு தோலோடு அப்படியே தனியாக கலண்டு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து கொண்டு வரணும். இப்போ வந்து நமக்கு எல்லாமே ஓவராலாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எல்லாத்தையும் மூட்டை மாதிரி கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த ஃபில்டர் வீடியோ வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு இதை மட்டும் தான் காமிக்கிறேன் முடிச்சதுக்கப்புறம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ஹேர் ஆயில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் வச்சிங்கன்னா தான் நமக்கு ரொம்ப நாள் வரும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய பாட்டிலில் மாற்றிட்டு அதில் மிச்சம் வந்ததை சின்ன பாட்டிலில் மாற்றிருக்கேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஹேர் ஆயில். இதை வந்து நீங்கள் செய்யும் போது நான் முன்னாடியே சொல்லிடுறேன், எடுத்த உடனே நிறைய செய்யாதீங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு செய்யுங்க. இந்த ஹேர் ஆயில் எப்படி அப்ளை பண்ணோன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி மற்ற ஹேர் ஆயில்ஸ்க்கு நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஒரு காட்டன் பட்ஸில் நீங்கள் ஹேர் ஆயிலை ஒரு சின்ன பவுலில் எடுத்துகிட்டு அதில் டிப் பண்ணி உங்கள் ஸ்கேல்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் கொடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே விடுறதா இருந்தாலும் விடலாம். இல்லை அப்படின்னா ஹெவி ஆயிலிங் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாட்டும் ஓகே தான். வீக்லி வந்து ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டை வந்து மறக்காமல் எனக்கு வந்து சொல்லுங்கள். இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சு, உங்களுக்கு அந்த க்ரே ஹேர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிருக்கா, ஹேர் க்ரோத் ப்ரமோட் ஆகிருக்கா, எல்லாமே எனக்கு வந்து ஃபீட்பேக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.